திரு கோட்டீஸ்வரன் 27 தொகுதிகள் தான் கொடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அப்படின்னு பாசிட்டிவா அணுகணுமா? டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு திமுக கூட்டணியும் கட்டமைக்கிற போது பாஜகவுக்கு 27 தொகுதிகள் அதிகம் அப்படின்னு அந்த கோணத்துல அணுகணுமா? அதில் வந்து எனக்கு முன்னாடி எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே கொஞ்சம் யதார்த்தத்தை பேசினாங்க. லட்சுமி மேடம் ஆகட்டும், நண்பர் சுவாமிநாதனோட யதார்த்தத்தை பேசினாங்க. ஆனால் அந்த யதார்த்தத்தை பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கடந்து போயிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூருக்கு அவங்க நன்றியே சொல்லலை. இன்றைக்கி பாஜகவுக்கு 27 சீட்டு கட்சி இருக்குது, காங்கிரஸ்க்கு 28 சீட்டு கட்சி இருக்குதுன்னா யார் காரணம்? இந்த 3 பேர் தான் காரணம். இவங்க தான் தாவேக்காவுக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனையை பண்ணி விட்டது. இல்லைன்னா நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அதே 25 சீட்டு தான் பிஜேபி கொடுத்துருப்பார். 27 கூட கிடையாது, இன்னும் 2 இல்லை 3 குறைச்சிருப்பார். 20 தான். நாங்கள் போன வாட்டி 4 பார்த்தீங்களா? மற்றதுலாம் பாருங்கள், அறிவாலயத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ வெற்றின்னு கேட்குறாங்க. வெற்றியில் என்ன வாங்கினீங்களோ அதுலேருந்து குறைக்கிறாங்க. நான் உங்களுக்கு குறைக்காமல் கொடுத்துருக்கேன்னா அப்புறம் நயனார் சொல்லுவார், அண்ணா டெல்லியெல்லாம் போயிட்டு வந்துருக்குறோம், டெல்லியிலேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்லலாம் வந்து போகிறாங்க, எதனா ஒரு 2-3 கொடுங்க, அண்ணா மேலே வேறு பிரச்சனை இருக்கிற அப்படின்னும் போது சரி நயனார் பண்ணையாருக்கு வேண்டி ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 23 இது பாருப்பா. போன வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தேன், இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஏலம் எடுக்கிறதாகட்டும் இல்லை நெகோஷியேட் பண்ணுறதாகட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது சர்வ வல்லமைப்படுத்த சுவாமிநாதன் அழகாக சொன்னார். பிஜேபிக்கு ஐடி இருக்குது, இசிஐ இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்கிட்ட தான் ரெட்டல் இருக்குது. ரெட்டலை தான் அதிகமான இடத்துல நிற்கும். தாமரையை கம்மி பண்ணிக்கோங்க. 2 இலைக்கு ஒரு தாமரை அப்படி கணக்கு போட்டால் எவ்வளோ தெரியுமா கொடுக்கணும்? 78 சீட்டு கொடுக்கணும். அதுக்கு எதுக்கு சார் தேர்தல்? அப்படியே தூக்கி அறிவாலயத்தில் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? இதெல்லாம் பேசப்பட்டது. திராவிட நாட்டில் வந்து கழகம் இல்லாத தேசிய கட்சிகள் அப்படின்னும் போது இதில் லைட்டாக மிஸ் ஆகி இந்த வேலையை பார்த்தது வந்து இந்த 3 பேர், மாணிக்கம் தாக்கூர், கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி. இவர்கள் தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ்க்கு 25 சீட்டு. அதே மாதிரி விசிகாக்கு கொஞ்சம் கூட்டியிருப்பார். சிபிஎம் சிபிஐக்கு சீட்டுகள் குறைக்காமல் அவங்க வாங்கியிருப்பாங்க. இவங்க பார்த்த வேலையில் டிஎம்டிக்கு அங்கே போனதுனால இந்த பிரச்சனையெல்லாம் ஆச்சு. கடைசியில் இது என்ன ஆகி போச்சுன்னா, காங்கிரஸால் சரி அப்போ சொல்லியிருப்பாங்க, ரொம்ப குறைச்சிடாதீங்க, ஆல்ரெடி 1 சீட்டு குறைச்சிருக்கீங்க, இது வேணா இது இன்னும் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா எங்களை ரொம்ப பேடாக பேசுவாங்க டெல்லியில், ஹிந்தியில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அமித்ஷா ஜின்னாங்க, அங்கே எடப்பாடி பழனிசாமி தோத்தவரா இவ்வளோ சீட்டு உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டாருன்னு கூட ஹிந்தியில் மீம்ஸ் போடலாம். நம்ம எப்பவுமே தமிழ்நாட்டிலேயே இருந்து பார்க்குறோம், பிஜேபி இடத்துலேருந்து பார்க்கவே மாட்டேன்றோம். அப்போ கண்டிப்பாக கேட்டுப்போம், இவருனா சொல்லியிருப்பாரு, அண்ணன் 27 ஜாஸ்தி வாங்கிட்டு போய் தோத்துட்டு வந்து அப்படி வெறுங்கையோட நிற்காதீங்க, நாங்கள் தான் உழைக்கணும், நாங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன செஞ்சு இன்னும் லாபம் இல்லை, 30% அளவுக்கான வாக்கு வங்கி தான் இந்த கூட்டணிக்கு இருக்குன்னு சொல்கிறார்ல சார். அதாவது ரவீந்திரன் சார் சொல்கிற அந்த ஒரு கருத்து வந்து எனக்கு என்ன புரியலன்னா, ஓபிஎஸ் போய் சேர்ந்தா அங்கே வாக்கு விகிதாச்சாரம் கூடுது, பிரேமலதா விஜயகாந்த் போய் சேர்ந்தா கூடுது. ஆனால் டிடிவி தினகரன் இங்கே வந்து அதிமுகவில் சேர்ந்தா கரைஞ்சிருது, ஓட் டிரான்ஸ்ஃபரே இல்லைன்றாங்க. அதுதான் கரைஞ்சிருது, அது எப்படின்னே தெரியல, சக்கரை போலது. இப்போ அதிமுகவில் யாரை போட்டாலும் கரைஞ்சி போயிடுறாங்க, அது கூடவே மாட்டேங்குது. ஆனால் மற்ற கட்சிகள் போனால் அது கூடுது. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு வாக்குகள் தான் தினகரனுடைய வாக்குகள். இப்போ கூட்டணிங்கிறதுனால அது டிரான்ஸ்ஃபர். ஒரு வார்த்தை இன்னைக்கு அவர் சொன்னார், உள்ள 8 வருஷம் கழிச்சு உள்ளே வரீங்களே தலைமை கழகத்துக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு. அம்மா இங்கே இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அந்த ஃபீலிங். இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கும் அமமுக தொண்டர்களும் பற்ற வைக்கிறதுக்கு இது போகும். அதாவது எடப்பாடி பழனிசாமியும் ஐயா டிடிவி தினகரன் அவர்களும் சேர்ந்து டீ குடிச்சு பைபிள்லாம் பண்ண வேண்டியதில்லை. 2 தொண்டர்கள் இறங்கி கீழே வேலை செஞ்சாவே அது பழைய அதிமுக. பாதிக்கு பாதி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுனாலுமே அது போதும். குக்கருக்கும் அது வேலை செய்யும், ரெட்டலைக்கும் அது வேலை செய்யும். 2மே பாப்புலரான சின்னம். இன்னொன்று 11 சீட்டுன்றீங்க டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து தமிழ்நாடு பூரா போய் பிரச்சாரம் பண்ணி பண்ண போகிறதில்ல. அவருக்கு கொடுத்த அந்த 11 இடத்துல ஒரு நல்ல வேட்பாளரை போட்டு அவரால் வேலை பார்த்து ஜெயிக்க வைக்க முடிகிற கெப்பாசிட்டி இருக்குன்னா 100 விழுக்காடு இருக்குது. இல்லை அவர் போட்டியிடலைங்கிறதே ஒரு பின்னடைவை கொடுத்துறாதான்னு கேட்டேன். எதுக்கு? வைகோ கூட தான் போட்டியிடுறது இல்லை, திருமாவளவன் கூட தான் இப்போ போட்டியிடுறது கிடையாது, அது பின்னடைவு ஆகிடுமா? இல்லை கம்யூனிஸ்டில் நிறைய தேசிய தலைவர்கள் போட்டியிடுறது கிடையாது. அங்கன்னு வருமா ஒரு யாட்ஸ்டிக்கு எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு ஆள், அது எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எதுக்கு எல்லாரும் போய் போட்டி போடணும்? மேபி அவருக்கு வேறு பிளான் இருக்கும், நயனாருக்கும் டிடிவி தினகரனுக்கும் தேர்தல் முடிஞ்ச உடனே டெல்லி கூட போகலான்னு. அப்புறம் அதெல்லாமும் பார்க்கணும் இல்லைங்களா? யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அது பிரகாரம் நடந்துருக்குது. அவங்களே எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்றாங்க. ஒரு 30-40 கேமரா சுற்றி போய் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டப்போ சந்தோஷமாக இருக்கிறோம், சத்தியமாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு போகிறாங்க. எங்களையே வந்து திருப்பி கேட்குறீங்களே. அவங்க அக்டோபர் நவம்பர்லேருந்து பேசிட்டு இன்னும் 20 நாள் இழுத்துன்னு போகிறாங்களே, இதுக்குனே போதும். அங்கே போய் தயவு செய்து கேளுங்க, இதுதான் முடிஞ்சு போச்சு, தயவு செய்து போயிட்டு வாங்கன்னு கும்பிடு போட்டு நாங்கள் தேர்தல் வேலையை பார்க்க போகிறோம். நாங்கள் அதாவது
அக்டோபர் நவம்பர்ல இருந்து பேசுறாங்க. டிசம்பர்ல காங்கிரஸ்ல கமிட்டி போட்டாச்சு. அப்போ கொஞ்சம் யதார்த்தத்தையும் பார்க்கணும். ஜனவரி போச்சு, பிப்ரவரி போச்சு. ஆனால் இவங்களது ஜனவரியில தான் பாட்டாளி மக்கள் கட்சியே உள்ள வருது. அதுலயும் அன்புமணி ஒண்டி தான் வராரு. அதுக்கப்புறம் டிடிவி வராரு. இன்னொன்னுங்க, அடிப்படையில் என்ன அட்வான்டேஜ், கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதுதான் அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை கரெக்ட். ஏன் கூட்டணி கட்சி அப்ப அதிகம் பண்ணிக்கணும்? வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்த. வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்துறதுன்னா ஃபர்ஸ்ட் பெரிய கட்சி திமுக ஓட் ஷேர் பிரகாரம், ரெண்டாவது பெரிய கட்சி திமுக, மூணாவது பெரிய கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி, நாலாவது வந்து பாஜக வருது, பாட்டாளி மக்கள் கட்சி வருது, அமமுக வருது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 4 பெரிய கட்சிகளோட இன்னைக்கு ஒன்றா இருக்கு. அதிமுக, அமமுக, பாமக, பிஜேபி. நீங்கள் 22, 27 வச்சாலும் 0.5% வாங்கின பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 1%, 3/4% அதுக்கு கம்மி. அப்படி அவனா நினைக்கிறாங்க பெரிய கட்சிகள் ஒண்டி இருந்து, ஏங்க காலையில் 10 மணிக்கு வந்தவர் 12:30 மணிக்கு போய் பேசி 4 மணிக்கு எல்லாம் சேர்ந்து 3 கட்சியோட ஒரே நாளில் ஒரே விதமாக எல்லாம் உட்காந்து முடிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டோம். ஒருத்தர் ஏறி வந்து 6 அடிச்சா கூட இல்லை பந்து பழமாக போட்டாங்க, அதனால தான் எடப்பாடி பழனிசாமி 6 அடிச்சாரு. இப்படி வைக்கிற விமர்சனம் என்ன விமர்சனம்? திமுக கூட்டணிக்கான அரித்மெட்டிக்கு, ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கான அரித்மெட்டிக், அந்த இடத்துல தான் அவர் 15% டிஃபரன்ஸ் இருக்குங்கிற. 15% டிஃபரன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லா தேர்தலையும் வந்தது 3லேருந்து 4 தான். சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தது 3லேருந்து 4. சரி, அப்ப அரசுக்கு எதிரான வாக்குகளே இல்லையா? எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்களா? தூத்துக்குடியில பாலியல் சீண்டல் ஆகட்டும், இல்ல பிரிச்சுக்க போறாங்களே, எதை பிரிச்சுக்க போறாங்க? விஜய் பிரிச்சுக்க போறாரு, சீமான் பிரிச்சுக்க போறாரு, ராமதாஸ் சசிகலா கூட்டணி அவங்க பிரிச்சுக்க போறாங்க, ஏடிஎம்கே பிரிச்சுக்க போறாங்க. சரி, அப்போ அதிமுக ஓட்டை பிரிக்கிறது தான் எல்லாரோட வேலையாவா? திமுக ஓட்டெல்லாம் யாருமே ஓட்ட பிரிச்சுக்க போறாங்க. சரி, அப்ப அவங்க எல்லாம் பிரிக்கும் போது அதிமுக அந்த ஓட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்காதா? ஓகே ரவீந்திரன் சார், என்ன 30-45ங்கிற கணக்குல சொல்றீங்களே டிஎம்கே ஏடிஎம்கே? தம்பி கோட்டீஸ்வரனோட ஒரு ரசிகன் தான் நான். அவரோட கருத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவர் ஒரு கோணத்தில் பார்க்குறாரு, என்னோட கோணம் வேற. அவர் வந்து 2021ங்கிற கோணத்தை பார்க்குறாரு. நான் 2024 தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய பாதை மாற்றம், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டுன்னு நான் கணிக்கிறேன். அந்த கணிப்பை உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். 35 சீட்டு திமுக கழகம் வந்துருவாங்க, 35+, 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னேன். அந்த வாக்கு மு.க. ஸ்டாலின் தலைமைக்கான வாக்குங்கிறத அழுத்தி சொன்னேன். 2019 எடுத்த வாக்கு ராகுல் காந்தி தலைமைக்கு கிடைச்ச வாக்கு அது 53. அதுல இருந்து 6 விழுக்காடு வாக்கு குறைஞ்சிருக்கிறாங்க. குறைஞ்ச 6 விழுக்காடுல 4.5 விழுக்காடு வாக்கு சீமான் தான் உயர்ந்திருக்காரு. 3.8 இருந்து 8.2 அவர் உயர்ந்திருக்காரு. இது டேட்டா. நீங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது இதுன்னு 1000 சொல்லலாம், அது கற்பனையா சொல்லலாம், விஜய்க்கு சொல்ற மாதிரி. இது டேட்டா, நடந்த விஷயம், மறைக்க முடியாத ஒரு உண்மையா பார்க்கிறேன். அடுத்தபடியா 2024 மக்களவை தேர்தலில் ரெட்டையில எம்ஜிஆர் இதெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன். அதெல்லாம் யூட்டிலிட்டி அவுடேட்டட் ஆயிட்டு நான் கருதுறேன். 38 விழுக்காடு சேலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு. அவர் வந்து எங்க சீனியர் 40 விழுக்காடு எடுத்த எட்மண்ட் சார் எடுத்த திருநெல்வேலியில் 8 விழுக்காடு தான் எடுக்கிறாரு. அப்போ அந்த ரெட்டைலங்கிறத தாண்டி இந்த புலத்தில் ஒரு தன்மை, அந்த புலத்தில் ஒரு தன்மைங்கிறது வருது. இதை இன்னும் தெளிவா டீட்டெயிலா விளக்கவும் முடியும் நம்மளால. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்தவர் அதிமுக வாக்குகளை நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஸ்டேட் பாஜக பிரசிடென்ட் சொன்ன மாதிரி 2 ஜாதி தவிர மற்ற ஜாதிகளை தன்வசப்படுத்தி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயை குறிப்பா ஒவ்வொரு சம்பவங்களையும் சொல்லி அவர் பலகீனப்படுத்தி வளர்ந்து வாராருங்கிறதும் நான் கணிக்கிறேன். இந்த அடிப்படையில் 2024 ஒரு மக்களவை தேர்தல் மாதிரி தான் நடந்தது. எக்ஸப்ட் மோடி பிரதமர் வந்த இது, அந்த ஓட்டு மட்டும் டிசிபேட் ஆகுது. அது சீமானுக்கு போகும், ஸ்டாலினுக்கு போகும், விஜய்க்கு போகும், கூட்டணிக்காக எடப்பாடிக்கு போகும்போது 4 போகும்னு தான் அதை நான் கணிக்கிறேன். அந்த கணிப்பின் அடிப்படையில் என்னோட பார்வையாட்டு நான் இதை வைக்கிறேன். நான் வந்து விக்கிரவாண்டியில கட்சி சின்னத்துக்குலாம் செல்வாக்கு இல்ல இந்த தேர்தல்ல, லீடர்ஸ்க்கு தான் செல்வாக்கு. லீடர்ஸ் தான் செல்வாக்கு, அதுதான் அளவுகோல். எடப்பாடி லீடர் தான் நான் சொல்றேன். இல்ல அது அந்த அளவுகோல் படி தான் நடக்க போகுது. தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மக்களவை தேர்தலில் தோக்கும் போது இருந்ததோட எடப்பாடி பெரிய தலைவருங்கிறேன். ஸ்டாலினோட இண்டிவிஜுவல் எடப்பாடி பெரிய தலைவர்னு சொல்றேன். நான் ஒரு டேட்டாவின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சது ஆணித்தரமா சொல்றேன். விஜய் இப்படிதான் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. சின்ன அடிப்படையிலேயோ கட்சி அடிப்படையிலேயோ பழைய தலைவர்கள் செல்வாக்கு அடிப்படையிலேயோ இல்லை. சரி, அப்போ நம்மளை விட அரசியலில் முதிர்ச்சி பெற்ற ஐயா வைகோ ஏன் வந்து ஒரே ஒரு சின்னத்துலயாச்சும் நான் தனி சின்னத்தில் நின்னுக்கிறேன்னு கேட்குறாரு? ஏன் ஒத்து போல? ஏன் மாம்பழத்துக்கு சண்டை போடுறாங்க 2 பேரும்? அங்கீகாரத்திற்கு அதுதான் சார், ஏன் மாம்பழத்துக்கு சண்டை போடுறாங்க? ஏன் மாம்பழத்துக்கு இப்போ கோர்ட்டு கேஸ் அலையிறாங்க? ஏன் ரெட்டலையை முடக்கணும்னு போனாங்க? சரி, ஏன் வந்து ஐயா வந்து முதல்வர் வந்துட்டு உதயசூரியனில் நிறைய பேர் நில்லுங்கன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாரு, இல்லை ஆசைப்படுறாரு, பிரியப்படுறாரு?
என்னதான் தலைவர்கள் இருந்தாலும் அந்த தலைவர்களுக்கும் அந்த சின்னன்றது அது வண்டி மாதிரி, அது குதிரை மாதிரி. அந்த குதிரையில் ஏறி எந்த வேட்பாளர் ஓட்டுறாங்களோ அந்த குதிரை ஓடும். குதிரை முக்கியம் தேர்தலில். ரெட்டலையும் சரி உதயசூரியனும் சரி, அது தேர்தல் நேரம் வந்துட்டோன்னா அந்த லாஸ்ட் ரவுண்டில் பேய் ஓட்டம் ஓடும். இந்த 3 மண போட்டி, 4 மண போட்டி, 5 மண போட்டிலாம் இந்த 2 குதிரை ஓடி முடிச்சு விட்டுரும். அப்போ வந்து அவர் ஓட்டை பிரிக்கிறாரு, மீண்டும் 100 விழுக்காடு சொல்றேன். போட்டி 2 கட்சிக்கு நடுவில் தான். ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. நடுவில் குறுக்க வந்து மற்றவங்களும் ஓடலாம், தப்பு இல்லை. இப்போ சசிகலா அவர்களும் ஓடுறாங்க, ஐயா மருத்துவர் ராமதாஸும் ஓட போறாரு. இன்னொன்று, இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா, தாவேக்காக்கு கூட்டணியே இல்லை அப்படின்றத முடிச்சு விட்டுக்கிறாங்க. அது 100% உண்மை. நம்மளை நம்பி வருவாங்கல்ல, சேருவாங்கல்ல, எதனா பார்த்து செய்யணும்ல அப்படின்னா பட்டநாமம் தான் எடுத்து போட்டுக்கணும். யாரும் வரல, யாரும் சேர்த்துக்க கூட இல்லை. அதான் என்டிஏ பேசுது, பாஜக அழுத்தம் கொடுக்குது. எடப்பாடி பழனிசாமி 2 வாரமாக சொன்னார், இல்லைங்க இல்லாத சொல்லாதீங்கன்னு. கட்சியில் அப்போ அன்றைக்கி அதை கேட்கல. இல்லை பிஜேபி அழுத்தம் போடுது, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க. துணை முதல்வர் பதவி, முதல்வர் பதவி, எதுவுமே உண்மை கிடையாது. இன்னைக்கு நடந்தது பாருங்க. நம்மலாம் பத்திரிகையாளர் எங்கே வேணா போய் யாரை வேணா கேமரா போடலாம், ரூமுள்ள போகலாம். அங்கே இருந்தவங்க எல்லாரையும் கேட்டாங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் பேசினாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் பேசினாங்க, தமிழில் தெரிஞ்சவங்க தமிழில் பேசினாங்க. அப்படி எதனா ஒரு நிகழ்வு தாவேக்கால என்னைக்கு நடந்திருக்கா, இல்லை இனிமேல் நடக்க போதா? ஒன்றுமே கிடையாது. பூரா வதந்தி. இந்த விஷயத்துல வந்து இனிமேல் முடிஞ்சு போச்சு. தாவேக்காக்கு கூட்டணி அல்ல. திரு சாமிநாதன், அமமுகவுக்கு 11, பாமகவுக்கு 18. இதுல ஓட் ஷேர்ல யாருக்கு லாபம்? 2 தரப்புக்குமா இல்ல ஒரு தரப்புக்கு தானா? இல்ல 2 தரப்புக்குமே லாபம் அப்படின்னு தான் பாக்குறேன். அதுல ரொம்ப குறிப்பா அமமுக பத்தி பேசியிருந்தாங்க. அமமுக வந்து முதல் தேர்தல் 2019 சந்திக்கிறப்ப 22 லட்சம் ஓட்டு எடுத்தாங்க, 5.38%. அன்னைக்கு காரணம் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புலயும் அவர் தீவிரமாக இருந்தார். 2 அரசியலும் பேசுறாங்க. மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எதிர்த்தாங்க, மத்தியில பாஜக இன்னைக்கு எதிர்த்திருந்தார். 2021 அது 2.5% குறையுது. இந்த படிப்படியாக நீங்க உங்க எடப்பாடி எதிர்ப்பு என்பதுதான் அமமுகவோட ஓட் பேங்க், அதுலயும் மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா இந்த தேர்தலில் என்ன மேஜிக், அது எதனால அமமுகவுக்கும் லாபம் அதிமுகவுக்கும் லாபம்? 2021 சட்டமன்ற தேர்தல் சார், இல்ல 19க்கும் அது பொருந்தும். 19 மோடி கண்டிப்பா பொருந்தது சார். 19 பாஜக எதிர்ப்பு இருந்தது, மாநில அரசியல் எதிர்ப்பு இருந்தது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்தில் முதல்வராக இருந்தார். 2021 அது பொருந்தும். அப்போ அவர் வந்து மோடி எதிர்ப்பும் அவருக்கு கூடுதல் வாக்கு சதவீதத்தை தந்திருக்கு, எடப்பாடி எதிர்ப்பும் கூடுதல் வாக்கு சதவீதத்தை தந்திருக்கு. இது 2ஐயும் நீர்த்து போக செய்து விட்டுட்டு தான் இன்னைக்கு அந்த கூட்டணியில இருந்தாலுமே கூட அது எந்த அடிப்படையில லாபம்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சார் 39 தொகுதிகளில் 5000 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். வெறும் 5000 ஓட்டுக்கு கீழே ஜெயித்த தொகுதிகளோட எண்ணிக்கை மட்டும் 39. அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 16 தொகுதிகள், திமுக 23 தொகுதிகள். அப்படி 39 தொகுதிகளில் 5000 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அமமுக எடுத்த 50,000 ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகி வந்த அதிமுகவுக்கு அங்கிருந்து ஒரு 10,000 ஓட்டு சசிகலா ஃபேக்டர்ங்கிறது ஒரு முடிவு மாற்றும். அதுல கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லைன்றீங்க? அது வந்து இல்ல, அது ஒர்க் அவுட் ஆகும், அவங்களால சேதப்படுத்த முடியும். அந்த சேதம் என்பது டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த சேதம் அளவுக்கு இருக்காது. ஏன்னா நீங்க அமமுக சார்பில் வேட்பாளர்களை போட்டியிட்ட பலருமே, இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவாடானை வாதன ஆனந்த் போன்றவர்கள்லாம் நிறைய ஓட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரியான ஆட்களை திரும்பி அதிமுகக்குள்ளேயும் திமுகக்குள்ளேயும் ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்க, திராவிட கட்சிகளுக்குள்ளேயே போயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஓட் ஷேரிங் என்பது ஒரு 25,000 ஓட்டு 30,000 ஓட்டு அமமுக வாங்கின இடத்துல 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு அதிமுகவுக்கு வந்தாலுமே அது அதிமுகவுக்கு லாபம். அப்ப அமமுக களம் காணுகிற இடத்துல அதிமுக ஓட்டு அவங்களுக்கு போகும். அது இருதரப்புக்கும் லாபமா தான் இருக்கும்னு பாக்குறேன்.